ஸ்ரீ 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 ஸ்ரீயோ. வணக்கம் சாமிஜி. நாங்கள் ராணிப்பேட்டை மாவட்டத்துலேருந்து பேசுகிறோம். என் பேர் அமுதா. எனக்கு ஒரு சந்தேகங்க. கடவுள் எனக்கு நிறைய கஷ்டம் வாழ்க்கையில் இருக்குது. ஆனால் நான் கடவுளை நம்புகிறேன். கடவுள் நம்ம கூட தான் இருக்கிறாருன்றது நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அருமையே. ஏனென்றால் உங்களுக்கு இறைவன்பால் நம்பிக்கை இருக்கின்றது என்று கூறியதே மிக அருமையான ஒரு விஷயம். இறைவன் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது, எனக்கு கஷ்டங்கள் எவை வந்தாலும் நம்பிக்கை இருக்கின்றது. ஆனால் இறைவன் என்னுடன் தான் இருக்கின்றான் என்பதை நான் எப்படி உணர்வது என்று கேட்கின்றீர்கள். ஆமாம், இறைவன் என்பது உணரக்கூடிய ஒரு பொருள்தானே தவிர காணக்கூடிய ஒரு பொருள் அல்ல. ஆனால் காணவும் முடியும். ஏனென்றால் இறைவன் அனைத்திலும் உறைந்திருக்கின்றான் என்கின்ற வார்த்தையின்படி நம்மை சுற்றியுள்ள அனைத்து பொருளிலுமே இறைவன்தான் வீற்றிருக்கின்றான். இருந்தாலும் உங்களுக்காக ஒரு சிறிய விஷயத்தை கூறுகின்றேன். நான் இறைவனை உணர வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள். இதற்கு எளிமையாக பார்ப்போம். நாம் ஒரு பாடலை வானொலியில் கேட்க வேண்டும் என்றால் அந்த வானொலியின் அலைவரிசைக்கேற்ப அதை நாம் திருக வேண்டும். அந்த அலைவரிசையில் நாம் அதை அமைக்க வேண்டும். ஒரு தொலைக்காட்சியில் ஒரு நிகழ்ச்சியை நாம் பார்க்க வேண்டும் என்றால் அந்த அலைவரிசைக்கு ஏற்ப நாம் அந்த தொலைக்காட்சியை சரி செய்ய வேண்டும். அப்போதுதான் பாடலையோ அல்லது ஒரு காட்சியையோ நாம் காண முடியும். அதே போல்தான் இறைவனை நாம் உணர வேண்டும் என்றால் நாம் நம்மை டியூன் செய்து கொள்ள வேண்டும், நம்மை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். அதற்கு அற்புதமாக நம் இந்து மதம் என்ன சொல்கின்றது என்றால் ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும். ஏனென்ற காரணம் நம்பிக்கை உங்களிடம் இருக்கின்றது. ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும். அடுத்ததாக பக்தியை நம் மனதிலே இருத்த வேண்டும். உங்களுக்கு பக்தி இருக்கின்றது, காரணம் துன்பத்திலும் நான் இறைவனை நினைக்கின்றேன் என்கின்றீர்கள். எனவே பக்தி அங்கே இருக்கின்றது. ஆனால் அந்த பக்தியையும் நாம் இன்னும் மேன்மைப்படுத்த வேண்டும். எப்படி என்றால், நம் குரு பக்தியை பற்றி கூறுமிடத்து அது அன்புடன் கூடியதாக இருக்க வேண்டும். இறைவன் மீதான அன்புதான் உண்மையான பக்தி என்கின்றார். உண்மையான அன்பு என்பது என்ன? எதையும் எதிர்பாராது செலுத்தக்கூடியது. காட்டுகின்ற பரிவுதான் அன்பு. எதிர்பார்த்தால் அது தூய்மையான அன்பு கிடையாது. இங்கே ஒரு சிறிய ஒரு கதையை சொல்கின்றேன். கோதல்லி என்கின்ற ஒரு பக்தையின் கதை. இது உங்களுக்கு சரியாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். இந்த கோதல்லி என்பவள் ராமனின் மீது அளப்பரிய அன்பு கொண்டவள், பக்தி கொண்டவள். அன்புதான், பக்தி என்று கூற முடியாது. ஏனென்றால் தன்னுடைய ஒவ்வொரு செயலின் போதும் ராமா நான் இதை செய்கின்றேன், ராமா நான் இங்கே செல்கின்றேன், ராமா இந்த துன்பம் வருகின்றது, இதை நீ தான் கொடுத்தாய், நீ பார்த்து சிரிக்கின்றாய், நீ பார்த்து அழுகின்றாய், எனக்கென்ன இதிலே இருக்கின்றது என்று அனைத்து செயலுமே இறைவன் மீதாகவே வைக்கின்றார். இங்கே ஒரு கேள்வி வருகின்றது அவளுடைய வாழ்க்கையில். அவளை காண்கின்ற பிள்ளைகள் கேட்கின்றார்கள், அம்மா எப்போதும் ராமா ராமா என்று சொல்கின்றாயே, அந்த ராமனிடம் கூறுகின்றாயே, அந்த ராமன் இதை கேட்பானா என்று உனக்கு எப்படி தெரியும் என்று. அதற்கு அவள் சொல்கின்றாள், அவன் கேட்கின்றான் என்று நான் கூறவில்லை, நான் அதை பற்றி ஆராய வேண்டிய அவசியம் இல்லை.
ஏனென்றால் ராமன் இருக்கின்றான், நான் கூறுவதை கேட்கின்றான், அவ்வளவுதான். அவன் எப்படி தெரிவான்? அவனுக்கு என்னை தெரிந்தால் போரும், எனக்கு அவனை தெரிய வேண்டும், எனக்கு அவனை பார்க்க வேண்டும் என்று அல்ல என்கின்றாள். ஓர் இடத்திலே ராமனே கேட்கின்றான், மனித உருவிலே வந்து, கோதல்லி, இறைவன்தான் வந்திருக்கின்றான், உன் அருகிலே இருக்கின்றான் என்பதை நீ எப்படி அறிவாய்? ஏனென்றால் இறைவனை நீ பார்த்தது இல்லையே என்று. அதற்கு அவள் சொல்கின்றாள், எனக்கு இறைவனை பார்த்ததில்லை, அவனை நான் உணர்வதில்லை, உணர முடியாது, வந்திருப்பது இறைவன்தான் என்று. அது சரிதான். ஆனால் என் இறைவனுக்கு தெரியுமல்லவா நான் கோதல்லி என்று கூறுகின்றாள். எவ்வளவு ஒரு அற்புதமான விடை இது. எனவே இறைவனிடம் நான் பக்தி செலுத்துவோம், இறைவனிடம் நாம் அன்பு செலுத்துவோம். அந்த இறைவனாகப்பட்டவன் ஏதோ ஒரு விதத்திலே, ஏதோ ஒரு உருவத்திலே நமக்கு எந்த நேரத்தில் தேவையோ அந்த நேரத்தில் ஏதோ ஒரு உருவிலே வந்து நமக்கு உதவுவான். ஏனென்றால் இறைவன் என்றால் இந்த உருவில்தான் இருக்க வேண்டும் என்பது அல்ல. இறைவன் எல்லா உயிர்களிலும் நீக்கமற நிறைந்திருக்கின்றான். நீங்கள் துன்பப்படும் போது எவரோ ஒருவர் வந்து உங்களுக்கு உதவி செய்கிறார் என்றால் அது இறை சொரூபமே, இறைவன் ஆக்ஞையே. அவர் மூலமாக இறைவன் அதை செயலை செய்கின்றான் என்று நினைத்து கொள்ளுங்கள். இறைவனை நீங்கள் நிச்சயமாக உணர்வீர்கள். இறைவன் எங்கெங்கினாதபடி எல்லா இடத்திலும் நீக்கமற நிறைந்திருக்கின்றான். ஸ்ரீயோ.